Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. இந்த அணி தொடங்குகிறது. தம்பி ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்ல வருகிறார். பேரன்பும் பெருமையும் மிக்க பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, பள்ளியினுடைய நிர்வாக குழுவை சார்ந்த பெரியோர்களே, பிரின்சிபல் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, நாளைய உலகை ஆளப்போகிறவர்கள் நாங்கள்தான் என்று இங்கே ஆர்ப்பரித்து அமர்ந்திருக்கக்கூடிய என் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இந்த மிகச் சிறப்பான பள்ளியினுடைய பொன்விழா ஆண்டில் நல்ல தலைப்பை பற்றி சிந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். பொன்விழா கொண்டாடக்கூடிய இந்த பள்ளி நூற்றாண்டையும் கடந்து வெற்றி நடை போட வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். நடுவர் அவர்களே, பிள்ளைகளினுடைய அந்த வளர்ச்சி கல்வியை சார்ந்து இருக்கிறது. இன்றைய கல்வி சூழல் பெற்றோர்களுக்கு சிரமமா, ஆசிரியர்களுக்கு சிரமமா? நம்ம உட்கார்ந்திருந்ததும் தொடங்கும் போது மாணவர்கள் மிகச்சிறப்பாக நடனம் ஆடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுலயும் அந்த நடனத்தை நிறைவு பண்ணும் போது வந்தே மாதரம் பாடல் பாடினாங்க பாருங்க மாணவர்கள். அவங்க கடைசியா ஒரு பிரமிட் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறிக்கிட்டே இருந்தாங்க. கீழே சில மாணவர்கள், அதுக்கு மேல ஒரு குரூப், அதுக்கு மேல ஒரு குரூப், மேல ஒரு மாணவன் உச்சியில தேசிய கொடியை அப்படியே அசைத்து பட்டொளி வீசி பறக்க செய்தான். மேலே இருக்கிற மாணவன் உயரத்தில் இருக்கிறதுக்கு அவன் காரணமா, கீழே இருக்கக்கூடிய அந்த கடைசியில நிக்கிறாங்க பாருங்க, அந்த மாணவர்கள் கொடுக்கிற தைரியத்துல தான் மேல நிக்கிறான். அந்த கீழே நிக்கிறாங்க பாருங்க மாணவர்கள், அவங்க தான் பெற்றோர்கள். அப்ப நம்ம குழந்தைகள் உச்சியில போகணும்னா அதுக்கு காரணமா, அக்கறையா, எதிர்பார்ப்போடு பிள்ளைகளுக்காக உழைப்பது எப்போதும் பெற்றோர்கள். பிள்ளைகள் பளபளப்பா இருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெற்றோர்களின் உழைப்பு இருக்குது. பெற்றோர்களுக்கு இல்லாத சிரமம் எங்கெங்க? ஆசிரியர்களுக்கு. நானும் ஆசிரியர் தான், ஆசிரியர் கம் பெற்றோர். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். நடுவர் அவர்களே, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைகள் புத்தக பைய தூக்கிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் கனமாவே இருக்கும். நாங்க படிக்கிற காலத்துல இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கனம் அதிகம். அது புத்தகத்தின் கனம் இல்ல, பெற்றோர்களின் கனவுகளும் அதில் இருக்கிறது. எப்படி இன்றைக்கு இருக்கிற சூழல் போட்டித் தேர்வு உலகம். நுழைவு தேர்வு மூலமாக அவன் வாழ்க்கையின் வெற்றியில் நுழையக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப நுழைவு தேர்வுக்கு பிள்ளைகளை தயார் பண்ணணும். அறிவு சமூகத்தில் நம் பிள்ளையும் இணையணும்னு சொன்னா எந்த வழியில அவனை கொண்டு வந்தா அவன் நல்லா இருப்பாங்கிறத பார்த்து 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 எந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்கலாம். 7th டே அட்வென்டிஸ்ட் பள்ளியில அட்மிஷன் வாங்கினா அவனுக்கு எதிர்காலத்துக்கு கேரண்டி அப்படின்னு யோசிக்கிறது யாரு? பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. அதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம். எங்க இப்ப எல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல இருந்த சூழல் இல்ல. 5 வயசு 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தாங்க. அந்த காலத்துல 5 வயசு, என்ன எல்லாம் 5 வயசு தாண்டிடுச்சு. எங்க பள்ளிக்கூடத்துல, கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எங்க அப்பா அழைச்சிட்டு போனார். அங்க டீச்சர் இருந்தாங்க. டீச்சரும் அவங்க தான், ஹெட் மிஸ்ட்ரஸும் அவங்க தான். என்ன போன உடனே என்ன சொன்னாங்க, வயசை பாக்குறதுக்கு அப்ப பர்த் சர்டிபிகேட் எல்லாம் கேட்கறது இல்ல. பர்த் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க, வயசுக்கு காதத்தோடுன்னு சொன்னாங்க. நான் ஒரு கொஞ்சம் ஆர்வம், படிக்கிறதுல ஆர்வம் அதிகம். பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொட்டுட்டேன். வெடிச்ச படிப்புல ஆர்வம் அதிகம், புரியாத வயசு, சின்ன பிள்ளை 5 வயசு, காதை தொட்டுறேன். எங்க டீச்சர் காதை திருகுனது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு.
என் காதை இல்லடா, உன் காதை இப்படி தொடுன்னு சொன்னாங்க. காது தொட்டுடுச்சு, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க, பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாங்க. அன்றைக்கு காதை தொடுன்னு பள்ளிக்கூடத்துல சேர்ந்த காலம் இது. இப்ப அப்படி இல்ல. 5 வயசு 6 வயசுல பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க. இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாலே அட்மிஷன் போட வேண்டி இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்மிஷன், இல்லன்னா அட்மிஷன் கிடைக்காது. அந்த மாதிரி இருந்த பஸ்ல ஏறும்போது சீட்டு பிடிக்கிறது, துண்டை போட்டு சீட்டு பிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல இடம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தர் குழந்தை பிறந்துடுச்சு. பிறந்த உடனே ஸ்வீட் எடுத்துட்டு நேர பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபால்கிட்ட போனார். சார் ஸ்வீட் சாப்பிடுங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு எனக்கு எதுக்குடா ஸ்வீட் கொடுக்கறா அப்படின்னு பிரின்சிபால் கேட்டார். பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும்னு. அவர் சொன்னார், யூ ஆர் டூ லேட். இல்லையா, எனக்கு சரியா தான் பிறந்திருக்கு. இல்ல, அவர் கல்யாணம் பண்ணும் போதே அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அவர் டூ லேட்னா இவர் சரியா தான் இருக்குன்னார். நீ 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும்னு பிரின்சிபல் சொன்னார். வந்தவர் சொன்னார், ஐயா எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமே ஆகல, அப்பவே வந்திருந்தா உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும். இப்ப புக் ஆயிடுச்சு, அடுத்தது பாத்துக்கலாம், அடுத்த குழந்தைக்கா. இவன் என்ன சொன்னா, அடுத்தது வேணான்னு நான் முடிவு பண்ணி இருக்கேன்னு. அப்ப அட்மிஷனே இல்ல உனக்கு. நீங்க பாருங்க, அட்மிஷனுக்காக அலைய வேண்டிய சூழல் இப்ப இருக்கிறது. இன்னொரு சிக்கல் இருக்கு பாருங்க, ஐயா கூட அதை சொன்னாங்க. இப்ப நம்ம எந்த படிப்பை படிக்க வைக்கிறதுங்கிற குழப்பம் இருக்கு பாருங்க. ஸ்டேட் போர்டுல படிக்கிறதா, சிபிஎஸ்இ படிக்கிறதா, மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்கிறதா, இல்ல நவோதயா பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறதா, எதை படிச்சா அவன் மேல வருவாங்கிறது பெற்றோர்களுக்கு குழப்பமா இருக்கு. அந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது சிரமப்படுறது யாருங்கிறத எங்க இந்த ஹோம்வொர்க்கை கண்டுபிடிச்சது யாருன்னே எனக்கு தெரியலங்க. ஹோம்வொர்க் பிள்ளைகளுக்கா இல்ல பெற்றோர்களுக்கா? நிஜமாவே நானும் ஆசிரியர் தான். ஹோம்வொர்க் பிள்ளைகளுக்கா பெற்றோர்களுக்கான்னு எனக்கு தெரியலையே. எங்க ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல ஒரு டைரி வச்சிருப்பாங்க. டைரியில எழுதி கொடுத்து விடுவாங்க, பெற்றோர்கள் டைரிய பார்ப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடறாங்க. ஹோம்வொர்க்க பார்த்தா நமக்கே புரிய மாட்டேங்குது. நிஜமாவே சொல்றேன், நான் ஒரு வாத்தியாரு, எனக்கே புரிய மாட்டேங்குது. ஒரு பையன் எங்க பக்கத்து வீட்டு பையன் அம்மாட்ட கேக்குறான், அம்மா உனக்கு ஹோம்வொர்க், வீட்டு வேலை, உனக்கு ஹோம்வொர்க் செய்யறதுக்கு வீட்டுல ஒரு ஆயா இருக்குது இல்ல, அதே மாதிரி எனக்கு ஹோம்வொர்க் செய்யறதுக்கும் எனக்கு ஒரு ஆயா வேணும்னு கேக்குறான். அப்பா படு புத்திசாலியா இருக்கா, அப்பா சிரிக்கிறாரு. நிஜமா இருக்குல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு. ஹோம்வொர்க் செய்ய வேண்டிய நிலைமை நமக்கு இருக்குதுல்ல, எவ்வளவு செய்ய வேண்டிய இருக்கு. நிறைய ஹோம்வொர்க் பிள்ளைகள் செய்ய முடியாம தடுமாறுறாங்க. இத பார்த்து பெற்றோர்கள் ஹோம்வொர்க் போட்டு விடுறாங்க. அந்த மேம் என்ன பண்றாங்க, தப்புங்கிறான். அவன் அப்பாவை வந்து திட்டுறான். எப்ப நீ சரியா இருந்திருந்தா நான் மேம்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய தேவை இருக்காது இல்ல, நீ ஒழுங்கா படிங்கிறான். இப்ப படிக்கிறது பையனா இல்ல அப்பாவாங்கிற குழப்பம் இருக்குது. எங்க அதாவது பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்ட்னு ஒண்ணு கொடுக்கறாங்க. ரொம்ப அனுபவப்பட்ட ஆட்கள் கைதட்டுதியா? எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க ஹோம்வொர்க்குக்கும் ப்ராஜெக்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஹோம்வொர்க்னா வீட்டுல இருக்கிற அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் செஞ்சா அது ஹோம்வொர்க். குடும்பமே சேர்ந்து நைட்டு முழுக்க செஞ்சா அது ப்ராஜெக்ட். சார் நிஜமாவே சொல்றேன், நான் வேலை முடிச்சிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருவேன். பிள்ளைகள் ப்ராஜெக்ட் ரெடியா வச்சுட்டு, அப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வானோம். நான் கடையா அலைவேன். கடையா அலைஞ்சி கடைசியில கடையை அடைக்கிற நேரம் போய் தேடி பார்த்து வீடு கட்ட சொல்றாங்க. ஐயா நானே வாடகை வீட்டுல இருக்கேன், அதுலயும் மாடி வீடு கட்ட சொல்றாங்க. அங்க ஒரு எங்க ஏரியாவில் ஒரு கடை இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கே ஒரு கடை இருக்கு. அந்த கடை போட்டிருந்த முதலாளி அவன் 3 மாடி கட்டிட்டான். எனக்கு என்னன்னா, அந்த 3 மாடிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு எரியுது. அதுல ஒரு மாடியாவது என் காசு இருக்கும். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்க. என்ன இருக்கு ப்ராஜெக்ட், அதாவது பரவாயில்ல. என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த
தெர்மாக்கோல்ல கத்தரிக்காய் செய்ய சொன்னாங்க. நான் கொஞ்சம் படிச்ச புத்திசாலின்னு நினைச்சிட்டு ஒரிஜினல் கத்தரிக்காவை கொடுத்து அனுப்புனேன். அந்த மேம் வந்து ஒரு லெட்டர்ல எழுதி அனுப்பி இருக்கு, இதெல்லாம் அப்படி கொடுக்கப்படாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யணும், யூ ஆர் ரிஜெக்டட். எங்க ஒரிஜினல் கத்தரிக்காவும் கொடுக்க முடியல, தெர்மாக்கோல்ல எப்படி எனக்கு விளங்கல. நான் படிச்ச சிலபஸ்ல அந்த மாதிரி தெர்மாக்கோல்ல கத்தரிக்காய் செய்யறதுக்கு எனக்கு சொல்லி தரல. நான் பிள்ளைகளுக்கு எப்படிங்க சொல்லி தருவேன்? பெற்றோர்களுக்கு இம்புட்டு சிரமம் இருக்கு இல்ல நடுவர் அவர்களே. அதாவது பரவாயில்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங். என்னது பேரண்ட்ஸ் மீட்டிங். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னன்னா, நிஜமாவே நான் சொல்றேன், இங்க எப்படின்னு தெரியாது, நான் அங்க நடுவர் எனக்கு தர்ம சங்கடம் என்ன தெரியுமா? முதல்வரை எதிர்த்து நாம் பேச வேண்டி இருக்கு. நான் என் வீட்டம்மாவை கூட எதிர்த்து பேசினது இல்ல. அந்த மாதிரி சூழல்ல முதல்வரை பார்க்கும் போதே எனக்கு பக்குன்னு அடிக்குது நிலைமை. அந்த மாதிரி இருக்கு. பேரண்ட்ஸ் என் பொண்ணு 3 மார்க் கம்மியா வாங்கியிருக்கு. அந்த மேம் என்ன திட்டுது, நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, புள்ள மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, இன்னொன்னு கேளுங்க, அந்த எக்ஸிபிஷன் ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, கண்காட்சி. கண்காட்சி எல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் அறிவியலுக்கு மட்டும்தான் கண்காட்சி இருந்தது. இப்ப எல்லா சப்ஜெக்டுக்கும் கண்காட்சி, எல்லா சப்ஜெக்டுக்கும் கண்காட்சி. சூழல் மாறிடுச்சு. கேட்டா என்ன சொல்றாங்க, கல்வி திட்டம் செயல்வழி கற்றல் மூலமாக போயிடுச்சு, அதனால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது கல்வியினுடைய கட்டாயம். இது அதனால பெற்றோர்களுக்கு சிரமம் இருக்குதுங்கிறத சொல்ல வர்றோம். டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. வகுப்பறை என்ன ஆயிடுச்சு, ஆசிரியர் கற்பித்த சூழல் மாறி ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடுச்சு. ஸ்மார்ட் கிளாஸ், அது படிப்பதற்கான வீடியோ லெசன்ஸ் வந்துடுச்சு, பிபிடி பிரசன்டேஷன் வந்துடுச்சு. எல்லாமே அதாவது டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஆசிரியர்களினுடைய பணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பெற்றோர்களினுடைய பணி கூடி இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், கல்வி சூழலை பார்க்கும் போது கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு பின்னால் அப்படின்னு யோசிக்கணும். என்னன்னா, கொரோனாவுக்கு முன்னால் என்ன சொன்னோம், பெற்றோர்கள் என்ன பண்ணோம், எப்பா என்ன வந்ததும் செல்போனையும் லேப்டாப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, வேற வேலை இல்ல, புக் எடுத்து படி சொன்னமா இல்லையா? இப்ப என்ன சொல்றோம், ஏன் புக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கா, செல்போனை பார்த்து படி, லேப்டாப்ல தான் எல்லாம் அனுப்பி தந்திருக்காங்கல்ல அதை பார்த்து படின்னு செல்போனை பார்க்கறதுக்கு பெற்றோர்களே சொல்றோம். அதுல சிக்கல் என்ன தெரியுமா, அவன் பாடத்தை தான் பார்க்கறானா இல்ல படத்தை பார்க்கறானாங்கிறத கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கு. பிள்ளைகிட்ட நம்ம கேட்டுருவோமா, எப்பா பாடம் படிக்குதியா இல்ல படம் பாக்குதியான்னு? ஒரு இடத்து தானங்க கூட. பாடம் படம். பையன் கேட்பான், என்னையே சந்தேகப்படுறீங்களா, அப்பாவும் முறைப்பான். அப்ப பாருங்க, தர்ம சங்கடமான சூழல் நமக்கு இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கவனிக்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். நடுவர் அவர்களே, பிள்ளைகள் சில நேரங்கள்ல பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க எப்படி படிக்கிறாங்கிறது பெற்றோர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஒரு பதட்டத்தோடவே பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் படிக்கிற பாடம் புரியாம கூட இருக்கும். பிள்ளைகளையும் புரிஞ்சிக்க முடியாம பெற்றோர்கள் தடமாறக்கூடிய இந்த சூழலில் ஆசிரியர்களை விட பெற்றோர்களுக்கு சுமையும் பொறுப்பும் பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையும் இருப்பதால் அதுதான் சிறந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அப்பா என்னையா எவ்வளவு சிரமையா இருக்கு. ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே இங்க பூரா கைதட்ட பார்த்தா அதாவது போய் அங்கங்கன்னு வாங்கி சேர்த்துருக்கும் போல இருக்கு. ஹோம்ஒர்க்கு அப்படின்னா அது பையனுக்கு கொடுத்தது இல்லை, பெற்றோர்களுக்கு தான் அது. ஏன்னா ஹோம் தானே செய்யணும், ஹோம் ஒர்க்கு வீட்டு வேலை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. என்ன பாடுபடுறாங்கயா பெற்றோர், கஷ்டங்கள் தான். வாத்தியார்களுக்கு என்னங்க வேலை, நம்ம தாங்க ரொம்ப சிரமப்படுறோம் சொல்லி கண்ணீரும் கம்பளமேயுமா. அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர் பேசுகிற போது அங்கங்கே இருக்கிறவர் நமக்கே சொல்றாரா,
அப்படின்ற மாதிரி தங்களுடைய சிரமங்களை எல்லாம் சொல்றது. அந்த மகானுபாவனை கும்பிடுங்கப்பா அப்படின்னு. அப்படி நீங்க அடிச்ச கைதட்டை பார்க்கும்போது பெற்றோர்கள் சிரமம் பெரிய சிரமமா இருக்கும் போல இருக்க அப்படின்னு தோணுது. வாத்தியார்கள் ஆசிரியர்கள் ஒன்றும் இல்லையா? வாங்க வர்ஜன் வாங்க. நடுவர் பெருந்தகை பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களே, ஏனைய பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, இருபால் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, பொன்விழா சிறப்பு பட்டிமன்ற சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்பாக பேசினவர் ஆசிரியர் என்று சொன்னார். மனைவி முன்னாடியே பேசாதவர் ஆசிரியராக பிள்ளைகளுக்கு முன்பாக என்ன பேசினார் என்று தெரிந்திருந்தால் சிரமம் அவர்களுக்கு விலகி இருக்கும். அது மனைவி இங்க இல்லாததுனால அவர் தலைப்பு தெரிஞ்சுதான் பேசினாரா இல்ல என்னன்னு தெரியல. மறுக்கா நான் ஆசிரியர், நான் ஆசிரியர், ஆசிரியர், நீங்க என்ன சொல்ல வரீங்க விளங்கல. ஆசிரியராக இருந்து பெற்றோராய என்று பேசினார். அவர்தான் முதல் ஆசிரியர். நிறைய பேசியிருக்கிறார், நிறைய உண்மையை பேசியிருக்கிறார். பிறக்கு முன்னாடியே அட்மிஷனா? அப்ப பிறக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டுட்டீங்களா உங்களுக்கு என்ன சிரமம் தெரிய போகுது? விட்டுறீங்களா? போயிட்டு நேர்ந்து விட்டுறீங்களே, தெரியாது இல்ல? ஆமா, சிரமம் தெரியாது இல்லையா? இன்றைய கல்வி சூழலால் பெரிதும் சிரமப்படுவது, அந்த வார்த்தை கவனிக்கணும், பெரிதும். தூக்கலா எது இருக்கு? பெற்றோரே ஆசிரியரே என்று தலைப்பு. சிறிய மண்புழு கூட மண்ணை எப்படி உரமாக்குவது என்பதை நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருகிறது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்னும் பழமொழிக்கு ஏற்ப மனிதன் 6 அறிவுடன் பிறந்திருந்தாலும் அவனுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டி தேவை. நாங்க அவர் தாங்க ஆசிரியர்னு சொல்றோம். அந்த வழிகாட்டி தான் ஆசிரியர்கள். தாயின் கருவறை போன்றதே வகுப்பறையும் கூட. அந்த வகுப்பறையை முழுமையாக ஆட்சி செய்வது, ஆளுமை செய்வது ஆசிரியர்கள். எல்லா மனிதனின் வாழ்விலும் ஒரு முக்கியமான இடத்தை, ஒரு முக்கியமான பங்கை வைத்திருப்பவர்கள் ஆசிரியர்கள். இங்கு ஐயா உட்கார்ந்து இருக்கீங்க, என்னைய பேச்சாளர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறீங்க, என்னுடைய அணியின் சார்பாக உட்கார்ந்து இருக்காங்க மேடம் 2 பேரு. எல்லாரும் பள்ளிக்கூடம் சென்றிருப்பார்கள், நிச்சயமாக ஆசிரியரை சந்தித்திருப்பார்கள். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்துல ஆசிரியர் பணியை, ஒரு முக்கியமான இடத்தை அவருடைய வாழ்க்கையில பிடித்திருக்கும். ஐயா, மாதா பிதா குரு தெய்வம் என்று பெற்றோர்களுக்கு அடுத்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். முதல்ல வர்றது என்னது? மாதா பிதா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசிரியர்கள் சாண்ட்விச் மாதிரி. ஆசிரியர்கள் முன்னாடி பாருங்க, மாதா பிதா மேல. அந்த ஆசிரியர் சொல்ற இல்லைங்களா, குருகாரு இடையில சிக்கி இருக்காரு, சாண்ட்விச் மாதிரி. ஆமா, வேறு எந்த பணிக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பெருமை ஆசிரியர் பணிக்கு உண்டு. ஏதோ ஒரு சில இடத்தில் நம்ம செய்திகளை பார்க்கிறோம், தவறுகள் நடக்கிற காரணத்தினால் நாம் முழுவதுமாக ஆசிரியர் பணியை குறைத்து மதிப்பிட முடியாது. ஐயா, ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துபவர்கள் பெற்றோர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தையே அறிமுகப்படுத்துபவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்ப சிரமம் இருக்க தானே செய்யும்.
எப்படிங்க சிரமம் இல்லாம போயிடும்? கணவன் மனைவி என்ற புனித உறவை தாண்டி பெற்றோர் என்ற ப்ரொமோஷனை கொடுக்கிறது பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்க வேண்டும். திரு விவிலியம் சொல்லுகின்றது, பிள்ளையாண்டானை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளரு, அவன் முதிர் வயது ஆனாலும் அதிலிருந்து விலகாது இருப்பான். பிள்ளைகள் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசு பொருள். அந்த பிள்ளைகளை நாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதால் தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது. பள்ளிக்கூடம் இருக்கின்றதுனால்தான் நாங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை எங்க கொண்டு வரீங்க? பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரீங்க. பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால தான் நாங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறோம். இது ஒரு முக்கோண உறவு. பிள்ளைகளுக்கு ஐயா, பிள்ளைகளுக்கு முதல் ஆசிரியர் பெற்றோர். ஏன்னு சொன்னா முதல் வகுப்பறை தங்களுடைய வீடு. வீட்டுல தானே ஆரம்பிக்குது. சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே தாத்தா தாத்தான்னு கூப்பிடு, அத்தை அத்தைன்னு கூப்பிடு, சொல்லித்தரோம் இல்லையா? யார் சொல்லித்தர்றது? பெற்றவரை சொல்லித்தரோம். அப்ப முதல் ஆசிரியர் யாரு? பெற்றோர். முதல் வகுப்பறை எது? வீடு. இதை சொல்ல வந்தான் அப்படின்னா அவரு முன்னாடி பேசினவர் பெற்றோரே நான் ஆசிரியர் பணி செய்தேன். நல்லா பேசுறீங்க சார். நீங்க தேங்க்ஸ் சார். ஒண்ணு பெற்றோரா இருங்க, இல்ல ஆசிரியரா இருங்க. இங்கிட்டும் பேசுறீங்க, அங்கிட்டும் பேசுறீங்க. ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்குமா இல்லையா? வாழ்க்கையின் பாடத்தை முன்னின்று துவங்கி வைப்பவர்கள் பெற்றோர்களே. நீங்கள் முதல் ஆசிரியர். உங்களுக்கு எல்லா சிரமமும் தெரியும். ஐயா, எனக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைகள் என்ற ஒரு உறவோடு கூட, தகப்பன் என்ற ஒரு உறவோடு கூட, 30 வருட ஆசிரியர் பணியின் அனுபவத்தோடு கூட, 20 வருட முதல்வர் என்ற முகவரியுடன் சிரமத்தை நான் இங்கு கொட்டி கொண்டிருக்கிறேன். அதை சொல்லுங்க ஐயா. எங்க பள்ளி அமைந்திருக்கின்ற இடம் உழவர்கரை நகராட்சி, பாண்டிச்சேரியில். அதில் ஏறக்குறைய 58 அரசாங்க பள்ளிகள் இருக்கிறது, 54 தனியார் பள்ளிகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் 50 ஆண்டுகளை கடந்து பொன்விழா காணும் இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அநேக வாரிசுகளை கடந்த இந்த பள்ளியை துணிவோடு தேர்ந்தெடுத்த ரஞ்சிதங்களாக விளங்கும் அந்த பிள்ளைகளை எங்களிடத்தில் ஒப்படைத்ததன் காரணத்தின் நிமித்தமாக நான் இங்க நின்று ஆசிரியர் பணி எவ்வளோ சிரமம் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது மற்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய வாத்தியார்களை விட இங்க இருக்கிற பள்ளிகள் வாத்தியார்கள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால இங்க கொண்டாந்து சேர்க்கிறாங்க. நீங்க சரியா சொல்லிருக்கீங்க ஐயா. இல்ல, அந்த பிள்ளைகளை கையாளுவது சிரமம் என்று சொல்லுகின்றேன். அது ரஞ்சிதங்களாக இருந்தாலும் அதை இந்த கால பள்ளியினுடைய இன்றைய கல்வி சூழலில் அதை கையாளுவது மிகவும் சிரமம் நேரடியாகவோ மறைமுகமாவோ இருக்குது. 2 பேருக்கு இருக்குது. இதுல எது தூக்கலா இருக்குது? எங்கள் பள்ளியில் பெற்றோர்கள் மிகவும் பாசம் உள்ளவர்கள் ஐயா. பள்ளி நிர்வாகம் என்ன எதிர்பார்க்குதோ சரியா செஞ்சிருவாங்க. ஏனென்றால் ராஜா சார் எங்க பெற்றோர்கள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நாங்க எதிர்பார்க்கறத செஞ்சிடறாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இன்றைய கல்வி சூழலில் இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். குடும்பம், பெற்றோர், பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், சமூகம், படிக்க வேண்டிய பாடத்திட்டங்கள், ப்ராஜெக்ட், மதிப்பெண்கள், இவையெல்லாம் தாண்டி பிள்ளைங்க வலைதளம் என்கின்ற அந்த சிலந்தி கூடுல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போய்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்க. அவர்களுக்கு என்ற ஒரு தனி உலகம். இந்த காலத்து மாணவர்கள் ரொம்ப பாவம் ஐயா. they are very பாவம். அவர்கள் வைத்திருக்கிற ஆப்புகள் ஏராளம். அதனால ப்ராப்ளம் அதிகம். அது ஆப்பா இல்ல வேற என்னமான்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஆப்பா மாப்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தவறான வழிகளை தெரிந்து கொள்வதற்கு அநேக வழிமுறைகள் இப்பொழுது இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். சரி, அன்றைய கல்வி சூழல் வேறு.
அம்பேத்கரின் கல்வி மூலம் தான் சட்டம் உருவானது. பாரதியார் எழுதிய பாட்டு மூலம் தான் மக்களுக்கு சுதந்திர வேட்கை எழுந்தது. அன்றைய கல்வி முறையில் மாணவர்களை படிப்பை விரும்பி படித்தார்கள். ஐயாவே சொன்னார், விட்டுருவாங்க. இன்றைய கல்வி முறையில் மாணவர்கள் பெற்றோர் கட்டாயத்திலும் சமுதாயத்தின் கட்டாயத்திலும் படிக்கிறாங்க. ஐயா, கல்வி மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டுமே தவிர ஒருபோதும் அது சுமையாக இருக்கக்கூடாது. மதிப்பெண்களையும் சான்றிதழ்களையும் வைத்து யாராலும் வாழ்வில் சாதித்து விட முடியாது. ஐயா, அதுக்கு நானே ஒரு உதாரணம். ஐயா அவரும் சொன்னாரு, ஐயாவும் சொன்னீங்க, அரசாங்க பள்ளியில படித்தேன்னு. நானும் அரசாங்க பள்ளியில் படித்தவன் தான். அவரும் சொன்னார், எனக்கு முன்பாக பேசிய ஆசிரியர் சொன்னார், காதை தொடரணும். என்னுடைய தாயும் பள்ளியில் சேர்ப்பதற்காக என்னை அழைத்து சென்றார்கள். நான் பிறந்த டேட்டு வேற, பர்த் சர்டிபிகேட் இருக்கிற டேட்டு வேற. காதை எப்படியாச்சும் தொட்டுறணும். டேய், காதை எப்படியாச்சும் தொற்று, அட்மிஷன் வாங்கிடணும். 1ஆம் வகுப்பு அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஏனென்றால் என்னுடைய பள்ளி வளாகத்துல காந்தி சிலை இருந்தது. அதுல போட்டிருந்துச்சு, வாய்மையே வெல்லும். தினந்தோறும் நாங்க படிப்போம், வாய்மையே வெல்லும். ஆசிரியர்கள் வகுப்பறைகளுக்கு வரும்போது எனக்கு அந்த மைண்ட் பிக்சர்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, மைண்ட் பிக்சர். எனக்கு மைண்ட் பிக்சர்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் பண்ணி ஒரு குச்சி, புத்தகம், இதுதான் என்னுடைய கண்ணுகளுக்கு முன்பாக தெரிகிறது. ஆசிரியர்களுக்கு என்று அன்று ஸ்பேஸ் இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு சிறந்த பேச்சாளர் சொன்னார், அரசாங்கம் எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை திருப்பி கொடுத்துடணும். எதை எடுத்துக்கொண்டாங்க? குச்சியை பிடுங்கிட்டாங்க, அந்த குச்சியை திருப்பி கொடுத்துருங்க. பயம் இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் படிப்பு இருக்கும். தவறுகள் செய்தோம், ஆனால் திருத்திக் கொள்வதற்கு பயம் ஒழுக்கம் இருந்தது. அதற்கு அரசாங்கமும் பெற்றோர்களும் இடம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கல்வி சூழல் வேறு. மாற்றம், அது ஏமாற்றம், அது எங்களுக்கு திண்டாட்டம். ஐயா, பிள்ளைகளை பெற்றோர்களே வைத்துக் கொண்டால் பெற்றோர்களுக்கே சிரமம். பிள்ளைகளை பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதால் அதிக சிரமம் ஆசிரியர்களுக்கே. ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட் ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சு. வந்துட்டு ஒரு 6:30 மணி இருக்கும் சாயங்காலம். இது உண்மையா நடந்த விஷயம். வந்துட்டு ஒரு +2 படிக்கிற குழந்தையும் உட்கார்ந்து இருந்தது. ஒருவேளை இந்த மன்றத்தில் இருக்கலாம், நான் பெயர் சொல்ல விருப்பப்படலை. எப்படியாச்சும் என்னை பார்த்துடணும். நான் ஆசிரியராக பணிபுரிந்த பள்ளி. அந்த தன்னுடைய மகள் முன்பாக 2 கையை நீட்டிட்டு, சார் என்னை பாருங்க சார், சார் என்னை பாருங்க சார், நீங்க என்னை அடிக்கல, நீங்க கை எப்படி சவுந்துச்சு சார் எனக்கு. அம்மா, எப்ப அடிச்சேன்? நான் 24 வருடங்களுக்கு முன்பாக அடித்தேன். அந்த பிள்ளை பார்த்துட்டே இருக்கு அவங்க அம்மாவை. எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு மீட்டர். ஏதோ ஒரு 7:30 ஆரம்பிக்குது போல தெரியுது. ஆமா ஆமா. அப்புறம் சொல்லுது அந்த பிள்ளை, அந்த அடி வாங்கி படித்ததின் காரணத்தின் நிமித்தமாக தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன். நீங்கள் அடித்து அன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தீர்கள். இன்று அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அது ஒரு பெரிய பாடமாக தன்னுடைய மகளுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, பிள்ளைகளா அடிக்க சொல்றாங்க. ஆமா, அடிச்சுட்டா நம்ம வகுப்புல இருக்க முடியுமா? இப்ப பிள்ளைங்க இந்த உருமாறிய கொரோனா மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி. மொபைலை பார்த்து பார்த்து முறுக்கு ஏறி போயிருக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸை பார்த்து பார்த்து ஐயா முடியல. இந்த கொரோனா காலகட்டத்தில் முடியல. அப்படிப்பட்ட சிரமமான பணி. கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடறேன் ஐயா. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக பள்ளியில் சேர்ப்பதற்காக LKG கூட்டு வந்தாங்க. 2 பிள்ளைகளை கூட்டு வந்தாங்க. ஒரு பிள்ளை பேர் அங்கவை, இன்னொரு பிள்ளை பேர் சங்கவை. தங்களுடைய பிள்ளைகள் ஆயிற்று. அதை இங்க தங்க வைக்க சொன்னாங்க. சரி, சேர்க்கை கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டு சொன்னேன், அந்த பிள்ளைய போய் எங்க பெஸ்டா போடலாம். இந்த 3 செக்ஷன் இருந்துச்சு ஐயா. அந்த 3 செக்ஷன்ல எந்த டீச்சர் பெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்து மங்கையர்கரசியை டீச்சரை கூட்டுவாங்க அப்படின்னு. உதவி பணி செய்யக்கூடியவர்கள் அவர்களை ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா மங்கவைன்னு கூப்பிட்டு இருப்பாங்க போல தெரியுது. அப்ப அந்த மங்கவை டீச்சர் கிட்ட போயிட்டு இந்த அங்கவையும் சங்கவையும் உள்ள போட்டுட்டோம். LKGல அங்கவை சங்கவைய தல்ல, சங்கவை அங்கவைய தல்ல, மங்கவை பள்ளிக்கூடத்தை விட்டே போயிடுச்சு. அவ்வளவு சிரமம். நான் என்ன சொல்ல வர, குறை சொல்லல. அவங்க வீட்டுல பொங்க வைக்கணுமா?
ஐயா நான் சொல்றது ஆரம்பமே சிரமம்னு சொல்ல வரேன் நான். சரி, சரி, அந்த சரி, பிள்ளைங்க எனக்கு பெரிய படிப்பு நல்லா படிச்சிட்டு இருக்குது. சரி, சரி. எனவே பிள்ளைகள் இந்த இந்த நடுவர் பெருந்தகையை இந்த சிரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வந்து சிந்தனைக்கு பிள்ளைகள் கொடுப்பதில்லை இந்த காலத்துல. நிறைய வச்சிருக்கான் தலையில. இதெல்லாம் கண்டிச்சு வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே சிரமம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்களும் ஒரு பேராசிரியர், நானும் ஒரு ஆசிரியர். உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராஜா சாரையும் பாரதி மேடத்தையும் ரொம்ப பிடிக்கும். உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. ஏன்னு சொன்னா 2 ரீசன் ஐயா. நீங்க பேராசிரியர், நான் ஆசிரியர். இன்னொன்று நான் கொஞ்சம் கருப்புல தூக்கலா இருக்கிறேன். கலர் ஒரே கலர் 2 பேரும். கருப்புல என்கிட்ட யாரும் நிக்க முடியாது. நான் உங்களை விட தூக்கலா இருக்கிறேன். ஒரு ஆசிரியராக சிரமம் இந்த கால சூழலில் ஆசிரியர் பணியே சிரமம் நிறைந்தது என்று தீர்ப்பு அளித்தால் இந்த பள்ளி 100ஆண்டு விழா காணுகின்ற பொழுது நடுவர் பெருந்தகை பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா நீங்களே இருந்து பட்டிமன்றத்தை நடத்தி கொடுப்பீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னதுல சுருக்கம் ஒண்ணு என்னன்னா, பெற்றோருக்கு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ தான். வாத்தியாருக்கு வகுப்புல 40 பிள்ளைய 45 பிள்ளைய. 2 பிள்ளைக்கே பெற்றோர் இந்த அடி ஆடுறார்களே, 45 பிள்ளைகளை வச்சு பார்க்கக்கூடிய வாத்தியார்கள் என்ன பாடுபடுவாங்க? யாருக்கு சிரமம் அதிகமா இருக்கும்? முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அவரு சுத்தி சுத்தி வந்து நம்ம முதல்வர் படுற பாடு இருக்க ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு. உள்ளபடியே ஆசிரியர்களுக்கு மிகச் சிரமங்கள் ஏராளமா இருக்கு. இவங்க வேணா ஒருவேளை முதல் ஆசிரியர்களாக இருக்கலாம். ஆனா இந்த ஆசிரியர்கள் படுற வேதனை இருக்கே, தாழாத வேதனை அப்படின்னு அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு. ரொம்ப பரிதாபம். ரொம்ப பாடுபட்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இவங்களே தேவ இருக்காங்களே